ஸோ டைனமிக் வெப்சைட் உங்க பிசினஸுக்கு எந்தெந்த விதத்துல யூஸ் ஆக போகுது, அதை நீங்க அவைல் பண்றது மூலியமா உங்க பிசினஸ் நீங்க எப்படி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஸோ டைனமிக் வெப்சைட் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு எப்படி அது ரெக்குவயர்மெண்டா இருக்கும், அந்த உங்க பிசினஸ் வந்து எப்படி நீங்க ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே டைனமிக் வெப்சைட்ல பண்ண முடியும். பட் ஸ்டாட்டிக் வெப்சைட் பொறுத்தளவுக்கு எதா இருந்தாலுமே நீங்க ஒரு டெவலப்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க டீம் வந்து அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆர் சிங்கிள் பேஜ் வெப்சைட். பட் டைனமிக் வெப்சைட் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, லைக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இடையில ஒரு கஸ்டமருக்கு நாங்க பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் வெப்சைட் தான் நாங்க பண்ணி கொடுத்துருந்தோம். அதுல பேக் அண்ட் ஆப்ஷன் நாங்க கொடுத்துருந்தோம். ஸோ பேக் அண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 100+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 100+ மெம்பர்ஸ்க்கும் ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ற ஆப்ஷன் வந்து டைனமிக் வெப்சைட்லேயே பண்ணி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி கார்டு ஜென்ரேட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ் உண்டான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட்ல பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்ட்ல இது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது பேமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய ரெசிப்ட்டுமே வந்து அந்த டைனமிக் வெப்சைட்ல எங்களால பண்ணி கொடுக்க முடியும். நாங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்க பிசினஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லாம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் இல்லாம ஒரு டைனமிக்கா வேணும், நான் வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றேன், ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய போறேன், ஈவெண்ட்ஸ்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே நான் வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து டைனமிக் வெப்சைட்ல பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ், ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் போகணும், இன்ஸ்டன்ட் எஸ்எம்எஸ் வந்து போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட்ல பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டைனமிக் வெப்சைட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து டைனமிக்காவே கொடுத்துக்க முடியும். டைனமிக் இந்த சென்ஸ் பேக் அண்ட் லாகின் கொடுத்துருவோம். ஸோ ஒரு அட்மின் லாகின் மாதிரி இருக்கும். அந்த பேனல் நீங்க லாகின் பண்ணிட்டு என்ன டீடைல்ஸ் நீங்க வந்து பேக் எண்ட்ல சேஞ்ச் பண்ணாலும் ஃப்ரண்ட் எண்ட்ல விசிபிள் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட் தான் நான் ஃப்ரண்ட் எண்ட் சொல்றேன். ஒரு யூசரா இருக்காங்க அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து முன்னாடி விசிபிள் ஆகிறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றத சொல்றோம். இந்த டைனமிக் வெப்சைட்ல நீங்க 100% ரெஸ்பான்சிவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் வியூக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும், சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும், டேப் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா டேபுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட்ல கொண்டு வர முடியும். டைனமிக் வெப்சைட்ல இன்னும் ஆடட் போனஸா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னா ஒரு 5 to 6 இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிங்கிள் பேஜ் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ்ல பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ டைனமிக் வெப்சைட் பொறுத்தளவுக்கு நிறைய பேஜஸ் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க சைட்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அபவுட் அஸ் பேஜ் கீழே ஒரு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. வெறும் அபவுட் அஸ் மட்டும் இல்லாம அபவுட் அவர் டீம், அபவுட் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இல்ல வந்து அபவுட் அவர் ப்ராஜெக்ட்ஸ், இல்ல அபவுட் அவர் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா டைனமிக் வெப்சைட்ல நீங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து பேக் எண்ட்ல நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம். சோ ஒரு டைமும் நீங்க டெவலப்பரை டிபெண்ட் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. நீங்களே பேக் அண்ட் லாகின் பண்ணலாம். எந்த பேஜ்ல என்ன டீடைல்ஸ் விசிபிள் பண்ணணுமோ, லைக் இமேஜ்னா இமேஜ், வீடியோனா வீடியோ, அண்ட் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் அட்டாச் பண்றீங்க அப்படின்னாலும் ஈஸியா அட்டாச் பண்ணி உங்க வெப்சைட் ஃப்ரண்ட் வெப்சைட்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட்டுக்குள்ள வருது. சோ உங்க ப்ராடக்ட்டை நீங்க கேட்டலாகா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் வந்து டைனமிக் வெப்சைட்டா இருக்கும். சோ எல்லாம் நான் ரீசெண்டா சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நாங்க பண்ணி கொடுத்துருந்தோம். ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன்ஸும் அதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அதுல பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி டைனமிக் வெப்சைட்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸும் அடங்குது. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் மட்டும் பண்ணாம நிறைய விஷயங்களை பண்ண முடியும்னு சொன்னது வந்து என்னன்னா SEO. சோ வெப்சைட் மட்டும் பண்ணிட்டோம், இதோட நம்ம பிசினஸ் முடிஞ்சிரும், இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போயிருவோம், நெக்ஸ்ட் லெவல் நம்ம ப்ரோமோட் பண்ணிடுவோம் அப்படின்றது இல்லாம சோ வெப்சைட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். உங்க டொமைனுக்கு உண்டான விசிபிலிட்டி. சோ ஒரு வெப்சைட் பண்றோம்னா பேசிக்கா டொமைன் ஹோஸ்டிங் அண்ட் உங்க பிசினஸ் இமெயில் ஐடி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வெப்சைட்ல நிறைய கேட்டகரி சொல்லியிருந்தேன். ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக், ஒன் பேஜ், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைனமிக் வெப்சைட் பத்தி டீடைலா இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டைனமிக் வெப்சைட்ல உங்களோட பேஜ், இண்டிவிஜுவல் பேஜ், எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த இண்டிவிஜுவல் பேஜுக்கு உண்டான SEO கீவேர்ட்ஸ். ஸோ SEO கீவேர்ட்ஸ்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு உண்டான மெட்டா கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா பேக் எண்ட்ல இருந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை ஆட் பண்ணிட்டு உங்களோட கூகுள் சர்ச்ல இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் சர்ச்ல வந்து உங்க பிசினஸ் டொமைனை நீங்க சப்மிட் பண்றப்போ உங்களோட சர்ச் ஹிஸ்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒரு பர்சன் நான் இருக்கேன், ஒரு கீவேர்டை பத்தி வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் திருப்பூர் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன், இல்ல வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் நான் சர்ச் பண்றேன்னா என்னோட கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா கீவேர்ட் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது எல்லாமே SEO பார்ட்டுக்குள்ள வரும். அப்கமிங் வீடியோஸ்ல கன்ஃபார்ம் நான் வந்து பாத்தீங்கன்னா SEO உண்டான வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டைனமிக் வெப்சைட்டுக்குள்ள வரும். உங்க பிசினஸ்க்கு நீங்க வந்து டைனமிக் வெப்சைட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். I'm Umar Shankar from FA Craft. We don't sell what we have, we create what you want. Thank you.